जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिने समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். முன்னாடி ஒரு வீடியோவில் அஷ்டக வர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சந்திராஷ்டக வர்க்கம் தனியாகவே சொல்லியிருக்கேன். அந்த சந்திராஷ்டக வர்க்கம் நம்மளோட நித்திய வாழ்க்கையில் டெய்லி வாழ்க்கையில் எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். இப்போ இது சர்வ அஷ்டக வர்க்கம். இந்த சர்வாஷ்டக வர்க்கத்துக்கு ஜோதிஷத்தில் என்ன சொல்லுவேன் என்றால், ஜாதகத்தினுடைய ஜாதகம் சர்வாஷ்டக வர்க்கம். அப்படித்தான் ஜாதகத்தினுடைய ஜாதகம்தான் சர்வ அஷ்டக வர்க்கம். அதாவது ஒரு ஜாதகம் பார்த்தால் இப்படி, இப்போ இதில் நம்பர்ஸ் தான் போட்டிருக்கு. ஒரு ஜாதகத்தில் எப்படி 12 ராசிகள், 12 ராசிகளிலாக அங்கே இங்கேயாக 9 கிரகங்கள் ப்ளஸ் லக்னம். இதில் ஒரு ராசியில் எந்த கிரகம் நிற்கிறது, அந்த நிற்கப்பட்ட கிரகம் எந்த ராசிக்கு அதிபனாக இருக்கிறது, ப்ளஸ் அங்கே எந்த கிரகம் பார்வை இருக்கிறது, இது மூணும் கால்குலேஷன் பண்ணித்தான் பலம் சொல்ல வேண்டும் ஜாதகம் பார்க்கும் பொழுது. ஆனால் சர்வாஷ்டக வர்க்கம் பார்க்க படித்த ஒரு ஆளுக்கு, சர்வாஷ்டக வர்க்கம் பார்க்க படித்த ஒரு ஆளுக்கு இவ்வளவும் கால்குலேஷன் தேவையில்லை, இவ்வளவும் உள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. உங்களுக்கு வயிறு கொஞ்சம் வலியாக இருக்கிறது, ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. டாக்டர் அது பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார், டெதஸ்கோப் எல்லாம் வச்செல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு என்ன வியாதின்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அவருக்கு. இதுவே ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், ஷார்ப்பாக சீக்கிரமாக அதோட அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்ரே, ஸ்கேனிங் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு ஜாதகத்தினுடைய எக்ஸ்ரே தான் இந்த சர்வ அஷ்டக வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அதாவது ஜாதகத்தினுடைய ஜாதகம்தான் சர்வாஷ்டக வர்க்கம். அஷ்டக வர்க்கம் என்று சொல்லும் பொழுது அது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, இந்த 7 கிரகங்களும் 9 கிரகங்களிலே ராகு கேதுக்களுக்கு அஷ்டக வர்க்கம் இல்லை. மற்ற 7 கிரகங்களுக்கு தான் அஷ்டக வர்க்கம் இருக்குது. அந்த அஷ்டக வர்க்கம்னு சொன்னால் அந்த கிரகங்களோட சுவாதீனம் எந்த அளவுக்கு அந்தந்த ராசிகளில் விஷேபிக்கப்படுது, போஸ்ட் ஆகிறது, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுபடி சூரியனுக்கு டோட்டலாக 48 அச்சங்கள் இருக்குது. இந்த 12 ராசிகளிலாக சூரியனுக்கு டோட்டலாக 48 அச்சங்கள் இருக்குது. சந்திரனுக்கு 49 அச்சங்கள் இருக்குது. செவ்வாய்க்கு 39 அச்சங்கள் இருக்குது. புதனுக்கு 54 அச்சங்கள் இருக்குது. குருவுக்கு 56 அச்சங்கள் இருக்குது. சனிக்கு 39 அச்சங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட 48, 49, 39, 54, 56, 52 இந்த, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, இந்த கிரகங்களோட அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி சேர்க்கும்போது 337 ஆகிறது. அந்த 337 அச்சங்கள் தான் இப்படி பல இந்த 12 ராசிகளிலாக இருக்கப்பட்டது. இது லக்னாஷ்டக வர்க்கம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்வாஷ்டக வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அஷ்டக வர்க்கம் என்று சொல்கிறதுக்கு காரணம், ஃபஸ்ட்டிலே சொல்லப்பட்ட 7 கிரகங்களுடையும் ப்ளஸ் லக்னத்தினுடையும், அதாவது ஜாதகப்படி 7 கிரகங்கள் ப்ளஸ் லக்னம். அந்த லக்னத்தில் எத்தனை லக்னத்திலே இருந்து 12 ராசிகளில் எத்தனை அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, அது காட்டப்பட்டது தான் சர்வ அஷ்டக வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. இந்த சர்வாஷ்டக வர்க்கம் பார்த்து கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பற்றி கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்று உங்களிடம் சொன்னால் அது உங்களுக்கு புரியாது.
ஏனென்றால் அது ஜோதிஷம் படித்தவாளுக்கு தான் தெரியும். ஜோதிஷம் படித்த எல்லாருக்கும், சாஸ்திரியமாக ஜோதிஷம் படித்த எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியத்தான் செய்யும். அதனால் அதை பற்றி சொல்கிறதில்லை, ஏன்னா உங்களுக்கும் அது புரியாது. ஆனால் இந்த சர்வாஷ்டக வர்க்கம் கொண்டு நிறைய விஷயங்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதில் சில விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு உங்களிடம் சொல்ல போகிறேன், பாருங்கள். ஒன்று, எத்தனை வருடம் பூமியில் உயிர் வாழ முடியும்? நமக்கு பூமியில் அது ஒரு ஆவரேஜ் கணக்கு தான். எத்தனை வருஷம் ஆவரேஜ் நமக்கு இந்த பூமியில் வாழ முடியும்? அப்போது இது ஜாதகம் கொண்டு பார்க்குறதா இருந்தால் அஷ்டமத்தில் இருக்கப்பட்ட கிரகம், அஷ்டமாதிபன், அஷ்டமத்தில் பார்க்கப்பட்ட கிரகம் ப்ளஸ் லக்னம், இந்த நாளையும் வச்சு கால்குலேஷன் பண்ண வேண்டும். ஆனால் சர்வாஷ்டக வர்க்கப்படி அந்த பிரச்சனையே இல்லை, ஈஸியாக அது கண்டுபிடிக்க முடியும். அது ஜோதிஷம் படித்த ஜோதிஷிகளுக்கு. அப்போது எத்தனை வருஷம் பூமியில் நமக்கு உயிர் வாழ முடியும் அது தெரியும். ப்ளஸ் 2, வாழ்க்கையில் சர்வவிதமான ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உள்ள காலம் எது? எல்லாவர் வாழ்க்கையும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? சிலவர் சொல்லுவாங்க, ஜோதிஷம் பார்க்க வரும்போது, ஜாதகம் பார்க்க வரப்பட்ட சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் நாங்கள் பெரிய லெவலில் இருந்தோம் சுவாமி, இப்போ ஒன்றுமே இல்லை, அப்படி சொல்லப்பட்ட ஆளுகள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் சின்ன வாடகை வீட்டில் இருந்தோம், இப்போ எங்களுக்கு எல்லா பாக்கியங்களும், பெரிய வீடு, நல்ல வாகனங்கள், நிறைய சொத்து வகைகள் எல்லாமே இருக்குது, அப்படி சொல்லப்பட்ட ஆளுகளும் இருக்குது. அப்போது வாழ்க்கையில் அந்த சுபிட்சமான காலம், அந்த நல்ல காலம், அதாவது ஒருவன் 60 வயசு வரை வாழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகப்படி அவனுக்கு 60 வயசு வரை ஆயுசு இருக்குது. அப்போ இந்த 60 வயசு வரை உள்ள ஆயுசில் எது நமக்கு ஏற்றவும் சந்தோஷமுள்ள காலம் என்று தெரிஞ்சிருக்கிறது நல்லது இல்லையா? அதுக்குள்ள வழி சர்வாஷ்டக வர்க்கம் பார்க்கறது தான். அதாவது வாழ்க்கையில் சர்வவிதமான ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உள்ள காலம் ஏது? அடுத்தது, வாழ்க்கையில் மிகவும் துயரங்கள் உண்டாகும் காலம் எது? அது ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதாவது பணம் வந்து கொண்டே இருக்குது, லாபிஷாக செலவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தூர்த்தடிச்சுட்டு இருக்குது அப்படி சொல்லுவாங்க, ஓவராக செலவு பண்ணுறாங்க, அதுக்கு தான் தூர்த்தடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பணம் வரப்பட்டது எப்போதும் வந்து கொண்டே இருக்குமா? அது தெரியணும் இல்லையா? எந்த நேரத்துலையும் நமக்கு அந்த யோகங்கள் வந்து கொண்டு இருக்குமா? இல்லை இப்போ மட்டும்தானா? நாளைக்கு நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருமா? பெரிய ஆபத்துகள் உண்டாகுமா? சிலவங்க பாருங்க, பெரிய சீட்டு கம்பெனி அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப லாபிஷாக பயங்கரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, கோடீஸ்வரன் மாதிரி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும், பொட்டி நிறைய பணம் இருக்கும். ஆனால் ஒரு டைம் ஆகும்போது எல்லாமே எப்படியோ போய்விட்டு ஊரில் இருக்க முடியாத அவஸ்தை வந்துட்டு தலைமறைவாய் எங்கேயாவது ஓடி போயிடும். உடனே மக்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, ஏமாற்றிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்னு அவருக்கு முன்னே தெரியாது. முன்னே தெரிஞ்சிருந்தால் இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் ஊர் விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்காது. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில் மிகவும் துயரங்கள் உண்டாகும் காலம், அப்படி உண்டாகும் என்றால் அது எப்போ நடக்கும் அது தெரியலாம். அடுத்ததாக, பணமும் சௌபாகியங்களும் உள்ள பாக்கிய வாழ்க்கை இருக்குமா, இல்லை தரித்திர வாழ்க்கை இருக்குமா? அப்போ நம்ம வாழ்க்கையின் எதிர்காலம், இப்போ 30 வயசு உள்ளவனாயிருந்தால் 30 வயசு வரைக்கும் அவன் எப்படி வாழ்ந்ததுன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? சௌபாகியத்துடன் வாழ்ந்தானா, தாரித்திரமாக இருந்தானா, கஷ்ட நஷ்டங்களாக இருந்தானா, ரோகங்கள் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் அது தெரியணும் இல்லையா? அப்போது அந்த எதிர்காலத்தில் பணமும் சௌபாகியமும் உள்ள வாழ்க்கை அமையுமா? பணமும் சௌபாகியமும் உள்ள ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அமையுமா? இல்லை ஒரு குழந்தை பிறந்தாச்சு, இந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பணமும் சௌபாகியங்களும் உள்ள வாழ்க்கையாக இருக்குமா, இல்லை தரித்திர யோகமாக இருக்குமா, தரித்திரமான வாழ்க்கையாக இருக்குமா, அப்படின்னா வறுமையுள்ள வாழ்க்கையாக இருக்குமா? அது சர்வாஷ்டக வர்க்கம் பார்த்தால் எப்போ அந்த
டோட்டலாக அந்த லைஃப் எப்படி இருக்கும், இந்த பெரிய காலதோஷம் வறுமை எல்லாம் எப்படி வரும் அது தெரியும். அடுத்ததாக நமது உண்மையான சுபாவம் என்னது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். இது நமது உண்மையான சுபாவம் எது. எல்லா மனுஷனும் என்ன நினைப்பாங்க, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு நல்ல குணம் தான் அப்படி நினைப்பாங்க. சுபாவம் என்றால் குணம். ஆனால் நம்மளோட உண்மையான சுபாவம் அடுத்தவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படி தானே? ஒரு காலமும் நீ நல்லவனா கெட்டவனா என்று உனக்கு தெரியாது, அது அடுத்தவன் தான் அதுக்கு ஆன்சர் தரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்கோ, உலகமெல்லாம் நோக்கி காணப்பட்ட, உலகமெல்லாம் பார்த்து காணப்பட்ட, அப்படி நோக்கி காணப்பட்ட கண்ணு முகத்தில் தான் இருக்கு. உலகம் பூரா பார்க்கப்பட்ட கண்ணு முகத்தில் தான் இருக்கு. ஆனால் அந்த கண்ணை பார்க்க வேண்டுமானால், அந்த கண் இருக்கும் முகத்தை பார்க்க வேண்டுமானால் ஒரு கண்ணாடி வேண்டும் இல்லையா? இல்லாமல் பார்க்க முடியுமா? உலகமெல்லாம் பார்க்கப்பட்ட கண்ணை பார்க்க வேண்டுமானால், உலகமெல்லாம் பார்க்கப்பட்ட கண்ணு முகத்தில் இருக்கு, அந்த முகம் பார்க்க வேண்டுமானால், அந்த கண்ணை பார்க்க வேண்டுமானால் அடுத்தவனால தான் பார்க்க முடியும் இல்லையே, அதுக்கு ஒரு கண்ணாடி தேவை இருக்கு. அதே போல இங்கே நமது உண்மையான சுபாவம் எது, நம்ம கெட்டவனா நல்லவனா, நமக்கு அகங்காரம் இருக்கா, ஜெலசி இருக்கா, நம்ம சாத்விக குணம் உள்ளவனா, ராஜச குணம் உள்ளவனா, இல்லை தமோ குணம் உள்ளவனா, இதெல்லாம் அஷ்டக வர்க்கம் பார்த்தால் தெரியும். அதாவது உங்களுடைய சுபாவம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது மனசினோட கண்ணாடி எப்படி சொல்லலாம். சுபாவம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டது உடம்பிலே இல்லையே, மனசிலே தான் இருக்கிறது. மனசோட அந்த பிரவர்த்தனம் தான், ஆக்டிவிட்டீஸ் தான் அவனோட கல்ச்சர் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த கல்ச்சர், அந்த மனசு பார்க்கப்பட்ட கண்ணாடி தான் இந்த அஷ்டக வர்க்கம். அதுதான் நமது உண்மையான சுபாவம், அதாவது குணம் எது என்று கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக வாழ்க்கையில் பெரிய ஆபத்துகள், மகா ரோகங்கள், ஆபரேஷன், வாகன விபத்துகள் இவை உண்டாகுமா? பார்த்தீங்களா? வாழ்க்கையில் பெரிய ஆபத்துகள், மகா ரோகங்கள், ஆபரேஷன், வாகன விபத்துகள் இவை உண்டாகுமா? உண்டாகும் என்றால் அது எப்போ? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில் பெரிய வியாதி ஏதாவது உண்டாகுமா, சர்ஜரி ஏதாவது தேவை இருக்குமா, எனக்கு ஆக்சிடெண்ட் உண்டாகுமா, கைகால் ஏதாவது நஷ்டமாகுமா, வாழ்க்கையில் உடம்புக்கு ஏதாவது சேதங்கள் உண்டாகுமா, அதே மாதிரி பெரிய ரோகங்கள் இப்படியெல்லாம் வருமா? அப்படி வரும் என்றால் அது எப்போ? அது தெரிஞ்சிருந்தால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா? இப்போ உனக்கு 16ஆமத்த வயசில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் உண்டாகும், அப்படி அஷ்டக வர்க்கம் பார்க்கும்போது தெரியும்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உனக்கு 16ஆவது வயசில் ஒரு ஆபத்து உண்டாகும் அப்படின்னு அஷ்டக வர்க்கம் பார்க்கும்போது தெரியும். அப்போது அந்த 16ஆவது வயசு என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் இல்லையா? மேக்சிமம் வாகனங்கள் ஓட்டாகாமல் இருக்கணும், ரோடிலே நடந்து போகாமல் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன் தோஷமாக இருந்தால் அதுக்குள்ள பரிகாரமும் செய்ய வேண்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு அந்த சர்வாஷ்டக வர்க்கத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக வாழ்க்கையில் பெரிய வழக்குகள், சிறைவாசம் இப்படி ஏதாவது உண்டாகுமா? அப்படி உண்டாகும் என்றால் அது எப்பொழுது? இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் பெரிய பெரிய லெவலில் இருந்த பல ஆளுகளும், அசைக்க முடியாத பவராக இருந்த பல ஆளுகளும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. பெரிய லீகல் ப்ராப்ளம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இப்போது நார்த்தில் ஒரு பெரிய மினிஸ்டர், அவர் ஊழலை பற்றி, ஊழலுக்கு எகன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணித்தான் ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய லெவலில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயாச்சு. ஆனால் இப்போ ஊழல் குற்றம் சுமத்தி, குற்றம் என்ன சொல்லலாம், குற்றம் அவர் மீது போட்டு அவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார்.
அப்போ அவர் முன்னே நல்ல ஒரு ஆச்சாரியனே தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் முன்னே கொஞ்சம் பார்க்கணும். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள எனக்கு என்னென்ன நடக்கும், எந்த விஷயத்திலே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது தெரிஞ்சு, அதாவது இந்த வாழ்க்கையில் பெரிய வழக்குகள், சிறைவாசம் இப்படி ஏதாவது உண்டாகுமா, அப்படி உண்டாகும் என்றால் அது எப்போ உண்டாகும், அது சர்வாஷ்டக வர்க்கம் பார்த்தால் தெரியும். அது அப்படி வரும் என்றால் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு வழி இருக்கா, இருந்தால் அதுக்கு என்ன வழி, அதை எச்சரிக்கையாகவே முன்னெச்சரிக்கையாகவே அதை செய்ய வேண்டும். அடுத்ததாக பூர்வீக சொத்துகள் வந்து சேருமா? பல பேரும் வந்து சொல்லுவாங்க, பூர்வீக சொத்து நிறைய வர வேண்டியது இருக்குது சுவாமி, 25 வருஷம் ஆச்சு ஒன்றும் வரலை. சிலவங்க வந்து சொல்லுவாங்க, சகோதரங்களே கேஸு போட்டிருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா கேஸு போட்டிருக்காங்க, ஒன்றும் வந்து சேரவில்லை, இந்த ஜென்மத்தில் அது கிடைக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து பிரசனம் வச்சு பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் தெரியும். இருந்தாலும் ஷார்ப்பாக இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிட்டியோடு சொல்ல வேண்டுமானால் அதுக்கு சர்வாஷ்டக வர்க்கம் உபயோகமாக இருக்கும். அதுதான் பூர்வீக சொத்துகள் வந்து சேருமா. அடுத்ததாக முதலீடு மாதிரியான நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சுபகாலங்கள் எது? அப்போ ஏற்கனவே சந்திராஷ்டக வர்க்கத்தில் சொன்ன மாதிரி சர்வாஷ்டக வர்க்கத்தில் எந்த ராசிகளில் 25க்கு மேல் அட்சங்கள் இருக்கும், 30க்கு மேல் இருந்தால் ரொம்ப விசேஷம், 25க்கு மேல் இருந்தால் ஓகே, 30க்கு மேலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த நம்பர் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த மாதத்தில், அந்த ராசியிலே அப்படின்னா 2.5 வருஷம் நாள் அப்படி இல்லை, அந்த மாதத்தில், அதாவது இந்த சர்வாஷ்டக வர்க்கத்தில் வந்து மாதம்தான் கால்குலேஷன் பண்ணுறது. ஏற்கனவே சொன்னேன், சந்திராஷ்டக வர்க்கத்தில் வந்துட்டு அந்த 2.5 நாள், அதாவது ராசி பலன் 2.5 நாள் தான் கால்குலேஷன் பண்ண வேண்டும். இது அப்படி இல்லை, எந்த மாதம். இப்போது மீன மாதம் அப்படின்னு சொன்னால், அதாவது மீன ராசியில தான் அதிக மச்சங்கள் இருக்கனால் மீன மாதத்திலே செய்ய வேண்டும். இது வந்து மீன மாதம்னு சொன்னால் சரி என்ன, பங்குனி மாதம், மீன மாதம்னா பங்குனி மாதம். அதே மாதிரி அடுத்தது மேஷ மாதம்னா சித்திரை மாதம். இப்போ மேஷத்தில் தான் அதிகமாக அந்த அச்சங்கள் இருக்குது அப்படின்னால் அப்போ தான் நம்ம இந்த முதலீடெல்லாம் பண்ண வேண்டும், சுப காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், அந்த காலம் வரை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கப்பட்ட கல்யாணங்கள் நடத்த வேண்டும். இதெல்லாம் அந்த சுப காலம் தெரிய வேண்டுமானால், டோட்டலாக நமக்கு நல்ல காலம் எது என்று தெரிய வேண்டுமானால், அதாவது முதலீடு மாதிரியான நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சுப காலங்கள் எது என்று கேட்டால் அது வந்து அந்த சர்வாஷ்டக வர்க்கம் பார்த்தால் நமக்கு தெரியும். சர்வாஷ்டகம் வர்க்கம் பார்த்து ஒரு முதலீடு பண்ணியாச்சினால் கண்டிப்பாகவே மழை காலத்தில் விதை போடுற மாதிரி தான். மிதமான மழை காலத்தில், பெருமழை காலத்தில் விதை போட்டால் நல்லா இருக்காது, அதே மாதிரி தான் அது. அடுத்ததாக நாடு பறிக்கக்கூடிய யோகம், அதாவது மினிஸ்டர் மந்திரி, அதாவது நாடு பறிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அது எப்பொழுது வரும்? இது இந்த அரசியல்லே உள்ள வாழ்க்கை தான். ஓ, என்னுடைய ஜாதகப்படி ஒரு மந்திரி ஆகக்கூடிய யோகம் இருக்கா? ஆமாம், யோகம் இருக்கே, ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது அப்படின்னா அது எப்போ இல்லையா, தெரியணும் இல்லையா, நமக்கு ஒரு ஆகாம்ட்சி இருக்கும் இல்லையா, அது என்ன சொல்ல, ஒரு அம்பிஷன், அது தெரியக்கூடிய ஒரு அம்பிஷன். அப்போது நாடு பறிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அது எப்பொழுது, அதாவது ஒரு மந்திரியாகக்கூடிய யோகம் ஜாதகத்திலே இருக்குது, அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் என்று தெரியறதுக்கு சர்வாஷ்டக வர்க்கம் மிகவும் உத்தமம். அடுத்ததாக வாழ்க்கையில் வந்து சேர்ந்த இணையால் நல்லதா தோஷமா? அதாவது சிலவங்க எல்லாம் கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லா சௌபாகியங்களும் உள்ள வாழ்க்கை இருக்கும், மன சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கையில் முக்கியமாக வேண்டது அதுதான், மனசாந்தி, மன சந்தோஷம். அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 மாதத்தில் பலூனில் காற்றை விட்டு விட்ட மாதிரி
எல்லாம் போயிடும். ஒரே டென்ஷன் ஆகும் வாழ்க்கை. எப்படி இருக்கப்பா அப்படின்ட்டா, இருக்கும் சுவாமி அப்படி சொல்லுவாங்க. இதே மாதிரி பெண்களும், ஆமாம் அவனோட கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தோஷமும் போச்சு அப்படி சொல்லப்பட்ட நிறைய பேர் இருக்குது. அதேபோல் அந்த வாழ்க்கை லைஃப் பார்ட்னர், அதாவது இணை, அவர் வந்து சேர்ந்தது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா, அவர் மூலம் நமக்கு அபிவிருத்தியா ஐஸ்வர்யமா நிம்மதியா சந்தோஷமா, இதெல்லாம் தெரியக்கூடிய மார்க்கம் அஷ்டக வர்க்கத்தில் இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் வந்து சேர்ந்த இணையால் நல்லதா தோஷமா. அடுத்ததாக மிகவும் உத்தமமாகிய மனதுக்கு ஏற்ற இணையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப நல்லது, எனக்கு மனசுக்கு ரொம்ப ஏற்றது, சந்தோஷமாக இருக்கிறது, அப்படி உள்ள ஒரு இணையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது கல்யாணம் ஆனவர்க்காக உள்ளதல்லே, கல்யாணம் ஆகாதவர்க்காக உள்ளது தான். அப்போ அதாவது லைஃபை பூரா ஹனிமூனாகவே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் இல்லை, கல்யாணம் வரைக்கும் தான் லவ். அப்புறம் அந்த ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்ச குலங்காலத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 மாதம் எல்லாம் போகாது, அதுக்குள்ளே வெறுத்து போயிடும் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மையான லைஃபு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னே லவ் இல்லை என்றாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் இருக்க வேண்டும். அப்படி லவ் இருக்க வேண்டுமானால் வாழ்க்கைக்கு நமக்கு வந்து சேரப்பட்ட இணை அதுக்கு தகுந்தவனாக இருக்க வேண்டும், இல்லை தகுந்தவளாக இருக்க வேண்டும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு அஷ்டக வர்க்கம் மிகவும் உபயோகப்பிரதமாக இருக்கும். அதாவது மிகவும் உத்தமமாகிய மனசுக்கு ஏற்ற இணையை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு அஷ்டக வர்க்கம் பார்க்கறது தான் உத்தமமான மார்க்கம். அடுத்ததாக ஒருவனுடைய குணம் என்ன? இப்போ எல்லா ஆளுகளும் நடிக்கத்தான் செய்கிறது இல்லையா? சினிமாக்காரெல்லாம் கேமராவுக்கு முன்னே நடிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் ஜனங்களுக்கு முன்னே நடிக்கிறாங்க, சாமிமார்கள் பக்த ஜனங்களுக்கு முன்னே நடிக்கிறாங்க. இப்படி உலகமே ஒரு நாடகமாய் மாறிவிட்டது. உண்மையான சுபாவம் தெரியாது யாருக்குமே. மேடையில் வந்து பேசும்போது கேட்கப்பட்டவர் எல்லாம் ஆஹா எவ்வளவு நல்ல மனுஷனெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் ஆக்டிங் தான். அதே மாதிரி வீட்டிலே இருக்கப்பட்ட சில இடத்துல எல்லாம் வீட்டிலே 5-6 வருஷமாக வேலைக்கு இருந்தவங்களே கடைசியில் வீட்டில் இருந்து எல்லாம் திருட்டிட்டு போகிறாங்க, வீட்டில் உள்ளவங்களை கொலை பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அது வரைக்கும் அவன் காட்டப்பட்ட சுபாவம் எல்லாம் வெறும் ஆக்டிங்காக இருந்தது. உண்மையான சுபாவம் வெளியில் வந்த நேரத்தில் தான் இவன் இந்த அதிக்கிரமம் எல்லாம் பண்ணப்பட்டது. அப்போ உண்மையான சுபாவம் ஒரு ஆளுடையது என்ன? ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், தன்னுடைய சுபாவத்தை பற்றி பார்க்கறது. இது இப்போது அடுத்தவனுடைய சுபாவம், என்னுடைய ஃப்ரெண்டு நல்லவனா, எனக்கு சேவை செய்யப்பட்ட ஆளுகள் நல்லதா, என்னுடைய மேனேஜர் நல்லவனா, என்னுடைய பிரஸ்தானத்தில் வேலை செய்யப்பட்ட ஆளுகள் நல்லவரா, இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம், சிம்பிளான ஈஸியான ஒரு மார்க்கம் தான் சர்வ அஷ்டக வர்க்கம். அடுத்ததாக நமது சத்ரு யார்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். இப்போ ஒருவன் வந்து நமக்கு நல்லதும் செய்யறதில்லையே கெட்டவன் செய்யறதில்லையே, அவனோட வாழ்க்கையை அவன் நடத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் சில பேர் நினைப்பாங்க, அவனா என்னை பார்த்தாலே அவன் கவனிக்கிறதே இல்லை, அவன் வீட்டுக்கு எந்த விஷயத்துக்கு வர்றதே இல்லை, அவன் நல்லதில்லை, அவனுக்கு என் மீது ஜெலசி இருக்குது, எங்களோட ஃபேமிலி மீது அவனுக்கு ஜெலசி இருக்குது, அவன் எங்களுக்கு செய்வனை வேண்டுறாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்திலே வேலை செய்யப்பட்ட சில ஆளுகள் அவரோட வேலை பார்த்துட்டு இருக்கும். ஆனால் இவன் என்ன நினைப்பான்னா, இவனுக்கு ப்ரமோஷன் வராமல் இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம், அந்த போஸ் இவனை திட்டுறதுக்கு இவன் தான் காரணம், இப்படி எல்லாம் நினைப்பாங்க. உண்மையிலே அவன் வந்து இன்னசென்டாகவே இருக்கும். அப்போது நமக்கு உண்மையான சத்ரு யார்? யார் மறைமுகமாக இருந்து கொண்டு நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க, அது கண்டுபிடிக்க சர்வாஷ்டக வர்க்கத்தினால் முடியும். அடுத்ததாக கூட உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் எதிர்காலத்தில் சதி செய்யுமா? முக்கியமான விஷயம். ரொம்ப அன்பா பாசமாக எல்லாம் இருப்பாங்க, ஓகே அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் கூட உள்ளவனே சதிச்சிட்டு
அவனுக்குள்ளதெல்லாம் சுருட்டிட்டு எல்லாம் இவனோட பேரில் ஆக்கிடுவாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து சதி செய்கிறது. பிஸ்னஸ் பார்ட்னர் அதாவது பிஸ்னஸ் செய்யும்போது கூட உள்ள ஆள், பார்ட்னராக உள்ள ஆள். அப்படி கூட உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் எதிர்காலத்தில் சதி செய்யுமா? அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அப்படி இருந்தால் சொன்னால் அவனோட ஜாதகத்தை கொஞ்சம் வாங்கிட்டு அதிலே சர்வாஷ்டக வர்க்கம் எடுத்து பார்த்தால் நாளைக்கு அவன் என்ன செய்யும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒருவன் உங்களை சதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் உங்களை சதிச்சிருக்கு, கேஸ் இவனுக்கு விவகாரம் எல்லாம் நடக்கிறது, உங்களோட சொத்து பூரா சுருட்டியாச்சு, கூடியே இருந்தவன் அப்படியெல்லாம் இருக்கு என்றால் சந்தேகம் வேண்டாம், அவனோட ஜாதகம் எடுத்து பாருங்கோ, கண்டிப்பாக அவனில் இருந்த அந்த தோஷம் அந்த இந்த சர்வாஷ்டக வர்க்கத்தில் சொல்லப்பட்ட பிளானட்டரி பொசிஷன் அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாகவே இருக்கத்தான் செய்யும். ஜெகத்மாதா மகாதேவியின் கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். சர்வாஷ்டக வர்க்கத்தோட பலன் சொல்லி முடிக்கவில்லை, அடுத்த வீடியோ பாருங்கள். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.